சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவாராக. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. அவருடைய கிருபை நம்மை தொடருவதாக. இந்த காலை நேரத்தில் 145 சங்கீதம் 14 மற்றும் 18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 145 14 மற்றும் 18 வசனங்கள். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி விடுகிறது. ஏதோ ஒரு காரியத்தில் நாம் சிக்கி இருக்கலாம். சர்வ வல்லமையுடைய தேவனுடைய கரம், ஆணி வாய்ந்த கரம், அற்புத கரம் நம்மை தூக்கி விடுவதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 145 18 பாருங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அடுத்ததாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆமென். உங்கள் அருகில் இருக்கிறார். இந்நாமத்தில் 2 பேர் ஒருமனப்படும் போது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னம் அவர் அங்கு வருகிறார். ஆகவே அவர் சமீபமாக இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்க சமீபமாக இருக்கிறார். உங்கள் ஆராதனை பார்ப்பதற்கு சமீபமாக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபித்து பாடி ஆராதித்து என்னுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ தூக்கி விடுகிற கர்த்தர், சமீபமாக இருக்கிற கர்த்தராய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, உடைய கிருபை உள்ள பிரசன்னம் உடைய பிள்ளைகளை காக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒருவருக்கும் உடைய கரத்தை நீட்டி நீ தூக்கி விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமீபமாக இருந்து அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் திரும்பவும் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நாம் தியானித்த கர்த்தருக்காக காத்திருங்கள் என்ற தலைப்பின் செய்தியை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி இந்த காலை நேரத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே,
அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதியினுடை போர்த்தணுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியினுடை போர்த்தணுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. உயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. உயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். எல்லா குளங்கள் திறம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் திறம்பணும், நதியாய் பாயணும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும் அப்பா. கர்த்தருக்கு காத்திருங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் தொடர்ந்து தியானித்து வருகிற வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலும் திரும்பவும் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் திரும்பவும் வாசிப்போம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருங்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். ஆமென். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தருக்காக காத்திருங்கள், பொறுமையாய் காத்திருங்கள், அமைதியாய் காத்திருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதங்கள் வெளிப்படுகிற வரைக்கும், தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிற வரைக்கும், தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிற வரைக்கும் காத்திருங்கள் என்று சொல்லி கடந்த நாட்களில் நாம் வேதத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்தார். இந்த நாளிலே கர்த்தருக்காக நாம் எதற்கெல்லாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். இந்த காலை நேரத்தில் முதலாவது நாம் எதற்காய் காத்திருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். அப்போ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு மிக அவசரம், சீக்கிரமாய் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சில காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 7:17 பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. ஆமென். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்தது. ஆமென். அப்ப ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற சில காலங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவன் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் பொறுமையாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வாக்குத்தத்தங்களை கொடுப்பார்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதா, நிறைவேறாமல் போய்விட்டதா? நிறைவேறாமல் போய்விட்டதற்கு என்ன காரணம்? யாரும் அதை பற்றி யோசிப்பதில்லை. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் அப்போஸ்தலர்கள். தேவன் அருளின வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகின்ற வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு போதுமான அளவு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த காலங்கள், அந்த சமயங்கள் வரும்போது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தேவன் நிச்சயமாய் நமக்கு அற்புதங்களை செய்வார். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஜெபிக்கும் போது, வேதவசனங்களை கேட்கும் போது, உபவாசித்து காத்திருக்கிற போது தேவன் சில வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கலாம். வசனத்தின் அடிப்படையில் சொப்பனத்தின் மூலம் பேசியிருக்கலாம், தரிசனத்தின் மூலம் பேசியிருக்கலாம், தேவ செய்தியின் மூலமாய் பேசியிருக்கலாம், தத்துவமாய் கூட தோன்றி தேவன் சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் நிச்சயமாய் காத்திருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பொறுமையாய் காத்திருக்கிற போது அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை கூட வெறுமையாய் திரும்பாது. நிச்சயம் வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறுவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். இரண்டாவது, நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும்? ஊழியத்தில் தேவன் கொடுத்த அந்த தரிசனங்கள், தேவன் கொடுத்த அந்த தேவ திட்டங்கள் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். அபாக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் தொடங்கி இருக்கலாம், இல்லை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஒரு தரிசனத்தை கொடுத்து அழைத்திருக்கலாம். ஆகவே இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அதற்கு சில காலங்களையும் சில சமயங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் தேவன் கொடுத்த அநேக தரிசனங்கள் உண்டு. அவைகள் ஒரே நேரத்துக்குள் நிறைவேறவில்லை. காலங்கள் கடக்க கடக்க அந்த தரிசனங்கள்லாம் நிறைவேறி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆரம்பத்து தரிசனம் எப்படி நிறைவேறும், இந்த தரிசனங்கள் எல்லாம் உண்மைதானா என்றெல்லாம் சந்தேகப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் காலங்கள் போனபோது சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுத்த எல்லா தரிசனங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை என் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த அந்த தரிசனம், தேவன் கொடுத்த தேவ திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். சந்தேகப்படாதிருங்கள். கர்த்தர் அற்புதமானவர். கரங்களை பெற்று அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்
பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா. முதலாவது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது தேவன் கொடுத்த தரிசனமும் தேவ திட்டங்களும் நிறைவேறுவதற்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவன் ஏற்ற காலம் இருக்கிறது. ஏற்ற காலத்திற்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு அற்புதமான நல்ல நேரத்திற்காக தேவன் காத்திருந்து நமக்கு அற்புதங்களை அவர் நிச்சயம் செய்வார். அப்ப அடுத்தது நம்ம உயர்த்தப்படும்படிக்கு நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். சில நேரங்களில் வேலை பார்க்கிற இடத்தில் நம்மை உங்களை விட பின்மாடி வந்து அந்த கம்பெனிகள் சேர்ந்தவர்களாம் பதவி உயர்வு பெற்று மேன்மையாக இருப்பார்கள். அங்கு பலவிதமான பிரச்சனைகள் அங்கு நடந்து கொண்டிருக்கும். ஆனாலும் அந்த மத்தியில் நீங்கள் அதிகாரிகளை நம்பாதபடிக்கு, உங்கள் திறமையை நம்பாதபடிக்கு கர்த்தருக்காக நீங்கள் காத்திருங்கள். ஏற்ற காலத்தில் அதைவிட கர்த்தர் மேன்மையாக கர்த்தர் உயர்த்துவார். நமக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒருவர் எனக்கு தெரியும். பல வருடங்களாய் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் போய்விட்டது. அவருக்கு பின்னாடி அந்த கம்பெனியில் சேர்ந்து கொள்ளலாம் உயர்ந்த பதவிக்கு கடந்து போய்விட்டார்கள். ஆனால் இவருக்கு சம்பள உயர்வும் கிடைக்கவில்லை, பதவி உயர்வும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் புலம்பாமல், துக்கிக்காமல், முறுமுறுக்காமல், தேவனை கோபித்துக் கொள்ளாமல் தேவ சமூகத்தில் அவர் காத்திருந்தார். ஒரு நாள் ஒன்று வந்தது. அந்த மேல் அதிகாரிகள் அவர்களுடைய இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சர்வீஸ் ரெக்கார்டை பரிசோதித்து பார்த்தபோது இவருக்கு உயர்த்தப்பட வேண்டிய காலத்தில் உயர்த்தப்படாமல், வர வேண்டிய உயர்வுகள் வராமல் இருப்பதை கண்டு அவளுக்கு சேர்த்து மேன்மையான பதவிகளை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். உண்மையாய் இருப்போம், உத்தமமாய் வேலை செய்வோம், தவறாமல் வேலைக்கு போவோம். ஆனால் நம்ம யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள், யாரும் பாராட்ட மாட்டார்கள், மெச்சிக்கொள்ள மாட்டார்கள். குறுக்கு வழியில் வந்து பதவி உயர்வை பெற்றுக்கொள்வார்கள், குறுக்கு வழியில் வந்து சம்பள உயர்வை பெற்றுக்கொள்வார்கள், குறுக்கு வழியில் வந்து முதலாளியிடம், மேனேஜரிடம் நல்ல பெயரை எடுத்துக்கொண்டு கடந்து போய்விடுவார்கள். இதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகார்கள். எப்போதும் நேர் வழியில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. குறுக்கு வழியில் எந்த ஆசீர்வாதங்களும் கிடையாது. சொந்து போகாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உயர்வை தந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நான்காவதாக எதற்கு நாம் காத்திருக்க வேண்டும்? சங்கீதம் 147:11 பாருங்கள். சங்கீதம் 147:11 பாருங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அடுத்தது தேவனுடைய அந்த கிருபை வெளிப்படுகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். கிருபைக்காக காத்திருக்கணும். அந்த தயை செய்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். கிருபை பெற்றவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். அங்கு மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். சிலருக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். அதை மோச ஜெபிக்கிற கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ அந்த கிருபை வெளிப்படும். இந்த கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்படும், நம்முடைய குடும்பத்துக்கு நேராய் நீட்டப்படும், நம்முடைய தொழிலுக்கு நேராய் நீட்டப்படும், ஒரு பிள்ளைகளுக்கு நேராய் கர்த்தர் நிச்சயமாய் இந்த கரத்தை நீட்டுவார். இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் படிப்பில் சற்று
குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கலாம், படிப்பில் மந்தமாக இருக்கலாம், குறிப்பிட்ட ஏதோ ஒரு பாடத்தில் நம்முடைய பிள்ளைகள் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கலாம், இல்லை என்றால் அதில் தோற்று போய் இருக்கலாம். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ள கடவன் என்று யாக்கோபில் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே. ஞானத்தை கொடுக்கிற தேவன். தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். விசேஷித்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எங்கள் பிள்ளைகள் இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லையே, இன்னும் மேன்மையடையவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் உடைய கிருபை வெளிப்படும். உங்கள் பிள்ளைகள் மேன்மையாய் உயர்த்தப்படுவார்கள். கடலை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி பாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐந்தாவதாக கடைசியாக சங்கீதம் 143:8 பாருங்கள். சங்கீதம் 143:8 பாருங்கள். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று நம்ம ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு வழி நடத்துதல் நமக்கு தேவை. காலையில் எழுந்த உடனே தேவனுடைய ஒரு வழி நடத்தல் நமக்கு வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்முடைய கரம் பிடித்து நம்மை நடத்த விரும்புகிறார். ஆகவே வழி நடத்துதலுக்காக என்ன பண்ணணும்? நம்ம காத்திருக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 78:53 பாருங்கள். சங்கீதம் 78:53. சங்கீதம் 78:53. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பத்திரமாய் வழி நடத்தினார். நம்மையும் பத்திரமாய் கர்த்தர் நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார். அப்போ வழி நடத்தலுக்காக காத்திருங்கள். பத்திரமாய் கர்த்தர் நடத்துவார். உங்கள் பிள்ளைகள் இந்த ஆண்டு ஏதோ வெளி மாவட்டங்களிலே போய் கல்வி பயில்வதற்காக கடந்து போகலாம். ஹாஸ்டலில் தங்குவதற்கு நியமிக்கப்படலாம். ஆனால்
ஒரு பயம் தொற்றிக்கொண்டே இருக்கும். அங்கே பிள்ளை போய் என்ன செய்ய போகிறதோ, இதுவரைக்கும் தனித்து விடப்பட்டு பழக்கம் இல்லை, என் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட எந்த பழக்கமும் இல்லை, எப்படித்தான் ஹாஸ்டலில் போய் இருக்க போகிறதோ என்று சொல்லி சஞ்சலப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாய் பத்திரமாய் வழி நடத்துவார். தேவன் கரத்தில் உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள், அவர் நிச்சயமாய் நடத்துவார். எந்த இடத்திற்கு போகட்டும், எந்த ஹாஸ்டலில் தங்கட்டும், எந்த ரூம்களிலே தங்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் மேல் விசேஷித்த ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நிச்சயம் தருவார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு நிச்சயம் இருக்கும். உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நீங்கள் செபியுங்கள். ஏசாயா 25:4 பாருங்கள். 25:4 பாருங்கள். வேதம் அங்க என்ன சொல்லுகிறது பாருங்கள். கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி. அல்லேலூயா. அவர் ஒரு பலனாய் இருப்பார், திடனாய் இருப்பார், நிழலாய் இருப்பார். அவருடைய வழிநடத்தலுக்காய் காத்திருக்கிற போது உங்களை பிள்ளைகளை சுற்றிலும் அந்த பாதுகாப்பின் மதிலுக்குள்ளே கர்த்தர் மூடிக்கொள்வார். பிள்ளைகள் வழிதப்பி போக விடமாட்டார், வழிதவறி போக விடமாட்டார். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் குளநோக்கும் நிச்சயமாய் தப்புவிப்பார். தேவையில்லாத பழக்கத்தை கர்த்தர் அனுமதிக்காதபடிக்கு கர்த்தருடைய பலத்த பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் உண்டாகும். ஆகவே வழி நடத்துதலுக்காக காத்திருங்கள். பிள்ளைகளுக்கு என்ன சப்ஜெக்ட், என்ன பாடத்தை எடுத்து படிக்க வைப்பது, தேவ சமூகத்தில் இருங்கள், கர்த்தரே உங்களை நடத்துவார். எந்த கல்லூரியில் பிள்ளைகளை படிக்க வைப்பது, காத்திருங்கள், கர்த்தரே நடத்துவார். இந்த கவுன்சிலிங்கில் நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏதோ பல குடும்பங்கள் மத்தியில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அந்த கிராமத்தில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அநேகர் மத்தியில் நீங்கள் மட்டும் கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கலாம். ஒரு தலைகுனிவு வந்து விடுமோ என்று எண்ணாதிருங்கள். கர்த்தர் நிச்சயம் தலைகுனியை விடமாட்டார். உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவார். ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கிருபைகளை தந்து கர்த்தர் உயர்த்துவார். எல்லாரை காட்டிலும் ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல நீங்கள் உயர்ந்தவர்களாய் சிறந்தவர்களாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். காத்திருங்கள். தெய்வ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருங்கள், அமைதியாய் காத்திருங்கள், அற்புதத்திற்காக காத்திருங்கள். நிச்சயம் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். இந்த சரணத்தை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இணைந்து ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிற போது ஒரு வழிநடத்துதல் உண்டாகும் அப்பா. ஏற்ற காலத்தில் உயர்த்துவீர், வாக்கு தத்தங்கள் நிறைவேறும், கிருபைகள் வெளிப்படும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. அந்த ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் பிள்ளைகளுடைய படிப்பிற்காய் காத்திருக்கிற பெற்றோருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய எதிர்காலம் ஆண்டவரே நலமாய் அமைய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற சகல சத்துருவின் கிரிகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். கல்வி கட்டணங்கள் செலுத்துவதற்கு பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மாலே வழிநடத்தப்பட, உம்மால் பாதுகாக்கப்பட, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபைகளை தாரும். அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும். இன்றைக்கும் ஆண்டவரே ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இதை பதிவிடும் போதே உம்முடைய கண்கள் அதை கவனித்ததப்பா. ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். பலவிதமான கண்ணிகள் கட்டுகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைமுறை சாபங்கள் வெளியேறி போகட்டும். பலவிட பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். போராட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்பா. நீ துணை நின்று உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வதை உம்முடைய பிள்ளைகள் காணத்தக்கதான கிருபைகளை தாரும். ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை மூடட்டும் அப்பா. நீ இப்படி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ தூக்கி விடுகிறவர் அப்பா. நீ சமீபமாக இருக்கிறவர் அப்பா. நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும். கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் எந்த இடத்திலிருந்தாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும். ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அடுத்த நாள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மை அற்புதமாய் வழி நடத்துவதாக. God bless you. God bless you.